கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் உங்களை சந்திக்க தேவன் செய்த கிருவிக்காக அவருக்கு நான் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இப்போ நாம அழைப்பு என்கிற தலைப்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அழைப்பு யார் அழைச்சது? ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு. அப்ப யாரையெல்லாம் அழைச்சிருக்காரு, யாரெல்லாம அழைப்புக்கு ஒத்துழைச்சு வந்திருக்காரு, அவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர், சபிக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம இதை பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. இதை பார்த்து கடைசியில என்ன பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமேன், அல்லேலூயா. இப்போ நமக்கு இருக்கிற நெருக்கங்கள், நமக்கு இருக்கிற பாடுகள், தொந்தரவுகள், தொல்லைகள் எல்லாவற்றிலையும் நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் யாரை பாதுகாப்பார்னு கிறிஸ்துவர்கிட்ட போறது இல்லை, இயேசுனாரை பத்தி தெரியாதவங்க கிட்டதான் போறார். ஆமேன். இப்ப ஆபிரகாம் உடைய அப்பா பேரு தேராகு. அவர் என்ன பண்ணணும்னு சொல்லி பாக்குறோம்னாக்கா, விக்கிரகங்களை வீட்டுக்கு பின்னால உண்டு பண்ணி முன்னால வச்சு விற்கிறதாக நமக்கு பார்த்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த தேராகு சாகர வரைக்கும் ஆபிரகாம கூப்பிடல. தேராகு என்ன வேலை பண்ணிருக்கான்? ஆண்டவருக்கு விரோதமான விக்கிரகங்கள் உண்டு பண்ண, அந்த விக்கிரகங்கள் உண்டு பண்றதுல தான் ஆண்டவர் இருப்பார். ஆமேன். எந்த இடத்துல பிசாசுகள் நடமாடுதோ அங்கேதான் ஆண்டவர் இருப்பார். எந்த இடத்துல நோய்கள் ஜாஸ்தியா இருக்குதோ அங்கேதான் ஆண்டவர் இருப்பார். ஆனா நாம் என்ன பண்றது இல்லை, அவரை தெரிந்து கொள்றது இல்லை. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீயோ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆண்டுடைய வசனம் சொல்லுது. அப்ப நம்ம 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம தேராகு செத்ததுக்கு பிறகு, யார் செத்ததுக்கு பிறகு? அவங்க அப்பா தேராகு செத்ததுக்கு பிறகு போய் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் கூப்பிடுறாரு. 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிக்கிறோம், 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்க பாத்துக்கோ, இங்க யாரெல்லாம் விட்டு போக சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும், அப்படின்னா என்ன? அவன் இருக்கிற இடம், நாம் இருந்த இடமா இடம் ரொம்ப மோசமான இடம், பாவமான இடம், விக்கிரங்கள் நிறைந்த இடம், பொய் பிறட்டி பித்தலாட்டம் சூது வாது நிறைந்த இடம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நீ என்ன பண்ணுவ? இந்த இடத்துக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இதுதான் சின்ன சாட்சினா, அவங்க சொந்தக்காரர் வந்து அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யார் கிறிஸ்துவுக்கு போறாங்களோ மதம் மாறிட்டான், வேற பக்கம் போயிட்டான், வேற சாமியை கும்பிடுறான், நம்ம சாமி எல்லாம் கும்பிடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? வேற பக்கம் போயிடுறாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? நிலையில நிற்பாங்க. ஆமேன், அல்லேலூயா. என்னுடைய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் வல்லவர், வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் என்னுடைய தேவன். அப்புறம் அவர் ஒரு உறுதியா இருக்கு. ஆனா இந்த சொந்தக்காரதுன்னா ஊரை விட்டு போன சொல்றதுக்கு அப்படின்னாக்கா, அந்த ஊர்ல வந்து சோதோம் கோமார பட்டணம் மாதிரி, சோதோம் கோமார் பட்டணம் மாதிரி பாவங்கள் நிறைந்த இடம். அந்த இடத்துல உன்னை நான் பரிசுத்தப்படுத்தின படியால் நீ எங்க இருக்கக்கூடாது? அங்கே இருக்கக்கூடாது. கேள்விப்படி உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. இதுதான் ஆண்டவர். நீ நான் ஊழியத்துக்கு போறேன்னு பைபிள் எடுத்துட்டு போய் ஊருக்கு போற சுத்தினாலும் ஒரு ஆத்மா கிடைக்க மாட்டாங்க. வரங்கள் கிடைக்காது. என்ன கிடைக்காது? ஆண்டவருடைய வரங்கள் கிடைக்காது, அவருடைய தரிசனங்கள் கிடைக்காது. அப்ப இதெல்லாம் கிடைக்கணும்னு என்ன பண்ணணும்? அவரு நம்மளை கூப்பிடணும். யாரு கூப்பிடணும்? ஏசுசாமி கூப்பிடணும். அப்போ இந்த வார்த்தை சொன்ன உடனே கீழே வசந்த படிகள், கீழே வசந்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை நல்லா பார்த்துக்கோ, நல்லா இங்கதான் பார்க்கணும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். நான் வந்து மண்ணிலே இருக்க மாட்டேன். இயேசு சுவாமிக்கு விரோதமா
யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க குடும்பமே என்ன போகும், அவன் வரலாறு அவன் வாரிசுகளை ஒண்ணும் இல்லாம போகும். அல்லேலூயா. அது யாரு பண்றது? ஆண்டவரே பண்ணுவாரு. அது பாட்டு பாடுறாரு பாரு, ஒரு பாட்டு, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் என்னவாமா, அவ கொட்டா நிமிருவான், அவனை அடிக்க பண்ணுவான், நிமிருவான். ஆனா நீ என்ன பண்ற, அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி வச்சுனாக்கா நீ காணாம போயிடுது. எப்படி நம்ம தடி எடுத்துட்டு கத்தி எடுத்துலாமா போகிறது இல்லை. அர்த்தமாச்சே? அப்ப என்ன பண்றாங்க, அவன் வந்தவர் ரொம்ப காலம் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு, குழந்தைகள் இல்லை. ஆனா வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவனுக்கு நல்லா சாப்பாடு வசதி, மாடு எருமை கண்ணு எல்லாமே இருக்கு. அவனுக்கு என்ன இல்லை, குழந்தைகள் இல்லை. அது எத்தனை வருஷம் தானம்மா, ரொம்ப ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லுது, அவன் வயசு ஜாஸ்தி ஆகி போச்சு, சாராவுடைய கர்ப்பம் செத்து போச்சு, அவளுக்கு குழந்தை உண்டாக்குற பாக்கியமே கிடையாது. அல்லேலூயா. அவனுக்கு குழந்தை உண்டாக்குற பாக்கியமே கிடையாது. ஆனா ஆண்டவர் கூப்பிட்டாரு. நமக்கு சிலர் சொல்லுவாங்க, நமக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரு, நமக்கு அந்த கஷ்டமாச்சு இந்த கஷ்டமாச்சு, நமக்கு அந்த இது தீரலையே அப்படின்னு ரொம்ப பொறாமைப்பட்டு ரொம்ப இங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க சில பேர். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த காரணம் எப்படின்னா இவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒரு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் அழைத்தது உண்மைதான். ஆனா வசனம் சொல்லுது, 1 பேர் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் போய் படிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்து கரங்களிலே நீங்கள் அடங்கி இருங்கள். அப்ப அந்த வசனத்துக்கு யார் இப்ப பொருந்தது? ஆபிரகாம் பொருந்தார். அவருக்கு எத்தனை காலமா குழந்தை இல்லை? ரொம்ப காலமா குழந்தை இல்லை. சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு ரொம்ப வயசாகி போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் கல்லுகள்ல நமக்கு குழந்தை பண்ணி கொடுப்பாரு, உயிர் கொடுப்பாரு. மரத்தை வெட்டி கொண்டு போனா அதுக்கு என்ன பண்ணாரு, வாய் வச்சு மூக்கு வச்சு உருவம் பண்ணிடுவார். அல்லேலூயா. மனுஷனை எதில் உண்டாக்குனாரு? மண்ணுல. அல்லேலூயா. மனுஷனை என்ன எதில் உண்டாக்குனாரு? மண்ணுக்கு வாய் இருந்துச்சா, தலை இருந்துச்சா, மூக்கு இருந்துச்சா, கை கால் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு, மண்ணிலே மனுஷனை உண்டாக்குனார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கணும்னா அழைக்கப்பட்ட நமக்கு இருக்கணும். ஆமேன். யாரு? ஆண்டவர் நம்ம அழைச்சார் இல்லையா? நான் ரைட், என்னை கூப்பிட்டு இருக்காரு, நான் ஒரே முடித்து இருக்கேன். அவரு சில தரிசனங்களை கொடுத்தாச்சுன்னா அந்த தரிசனம் நிறைவேற்ற வரைக்கும் நம்மள எடுக்க மாட்டாரு. மேல எங்க பரலோகத்துக்கு என்ன எடுக்க மாட்டாரு. அந்த தரிசனத்தை என்ன பண்ணுவாரு, நிறைவேற்றுவார். ஆமேன். அவர் நிறைவேற்றதுக்கு பிறகுதான் என்ன பண்ணுவாரு, அங்க கணக்கு கேட்பாரு. அவர் நமக்கு கடனாளி கிடையாது. இயேசுனார் நமக்கு கடனாளியே கிடையாது. நாம தான் அவருக்கு கடனாளி. சாகர வரைக்கும் ஒரு கடன் தீரவே தீராது. ஆனா அவரு நமக்கு கடனாளி கிடையாது. அவரு சொல்ற காரியத்தை கட்டாயமா செய்வார். நம்ம என்ன பார்க்கணும், படிக்க வேண்டாம். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மன புத்திரனும் அல்ல, அவரு சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. அல்லேலூயா. அப்ப அவர் யாரு? உலகத்தை உண்டாக்க ஆண்டவர் நம்ம கிட்ட பொய் சொல்லுவாரா? சொல்லவே மாட்டாரு. ரொம்ப காலமா குழந்தையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்னாச்சு, 21ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, குறிப்பிட்ட நாளில அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அந்த குழந்தை 21 படிக்கல, 21 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். ஆமென். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையிலே சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவருக்கு ஒரு குறிப்பு இருக்கு. யாருக்கு? ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருப்பாரு. அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றுவாரு. ஆனா நாம அதுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு விக்கிரகத்துக்கு பிசாசுக்கிட்டே போய் அடிமையாக கூடாது. என்ன ஆகக்கூடாது, அவர் ரெடியா இருக்காரு. ஆனா அவர் டைமுக்கு தான் என்ன பண்ணுவாரு, செய்வாரு. இப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல, அவர் கூப்பிட்ட வயசுல பாத்தீங்க ரொம்ப வயசாகி ரொம்ப காலம் வரைக்கும் 100 வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தை எல்லா வயசும் இருந்துச்சு. ஆனா என்ன வயசு இல்ல, குழந்தை கிடையாது. ஆனா ஆண்டவர் தரேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர்
தரேன்னு சொல்ற. நம்ம மறுபடியும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல கூட நம்ம 5ஆம் வசனத்துல பாக்குறோம். அங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் 17 வந்து 5 17 5 17 உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் வாக்கு மாறா தேவன், வாக்கு தத்தத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் வாக்கு மாற மாட்டாரு. அவர் யாரு? வாக்கு தத்தத்தின் தேவன். அவர் வயசா இருக்கும்போது மறுபடியும் சொல்றாரு, உன்னுடைய சந்ததிகள்ல யாரு ராஜாவா இருப்பாங்க? யாரு? உன்னுடைய சந்ததிகள் ராஜாவா இருப்பாங்க. யாரு? யாரு தெரியுமா? அவருடைய சந்ததி யாரு? அவர் பேரு யாரு? யோசேப்பு. அல்லேலூயா. யாருடைய யாரு? யோசேப்பு. யாக்கோபுடைய 10வது பையன், 11வது பையன் யோசேப்பு. யோசேப்பு எங்க ராஜாவா இருக்கிறான்? எகிப்து தேசத்துல பிரதம மந்திரியா இருக்கிறான். அவன் பெரிய ராஜாவா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னது இங்க நிறைவேற்றினார். அல்லேலூயா. உன்னுடைய சந்ததிகள் எப்படி இருப்பாங்க? ராஜாக்களா இருப்பாங்க. அப்ப நினைச்சிருப்பா, இப்படி என்னுடைய ஆண்டவர் என்னுடைய சந்ததிகளை ராஜாவா இருக்கிறாரா அப்படின்னு சந்தோஷமா இருப்பார். ஆனா அப்ப அவனுக்கு என்ன இல்ல, குழந்தையே இல்ல, ரொம்ப வயசாகி போச்சு. அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணாரு ஆண்டவர்? சாராவுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது. இவனுமே ரொம்ப வயசாகி போச்சு, குழந்தைகளும் இல்லை. ஆனா அவர் நினைச்சான், என்னுடைய ஆண்டவர் வந்து சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லா காரியம் கூடும் என்று சொல்லி அவருக்கு அவன் நினைச்சதுனால அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன பண்ணாரு? அவருக்கு ஒரு பையனை கொடுத்தாரு. அவன் பேரு தான் என்ன? ஈசாக்கு. அல்லேலூயா. அவர் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, நான் உனக்கு ஒரு பையனை கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக்குன்னு பேரு வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவரு சொன்ன பிரகாரமே அவருக்கு என்ன பண்ணாரு? ஈசாக்குன்னு ஒரு பையனை கொடுத்தாரு. அல்லேலூயா. அதே மாதிரி நான் அடுத்த மறுபடியும் தொடர்ச்சி நான் உங்களுக்கு பேச போறேன். கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணிக்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.